Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கிரேட் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். போத் ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வராத வாய்ஸ் மேல் வாய்ஸ் தான். வாய்ஸ் வந்து கிளியராக இருந்துச்சுன்னு வந்து சொன்னாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் வார்த்தைகள் வந்து கேட்கல, அதாவது அவங்க பார்க் சொன்னாங்களா இல்லை பார்ட்டு சொன்னாங்களான்னு சொல்லிட்டு மீனிங் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது கரெக்டான வார்த்தை வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாமுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு, எழுதுகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப அதாவது ஒரு 10ல் ஒரு 6லேருந்து ஒரு 7 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாம் அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? தென் கண்டென்ட் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி ஹால், அப்புறம் வந்து ரெசிடென்ஷியல் பார்க் வந்து கட்டுறதை பற்றியும், அது கட்ட சொல்லி வந்து வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியும், தென் அதுக்கப்புறம் அதனுடைய இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, நம்பர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் இஷ்யூஸ் பற்றி, ஓகே, முன்ன வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி லெட்டர் வந்து இருந்ததாகவும், லெட்டரில் வந்து அட்ரஸ் கிடையாது, டேரெக்டாக டியர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்ததாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 10ல் ஒரு 6லேருந்து ஒரு 7 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேபி உங்களோட எக்ஸாம் சென்டரில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் பேசின வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ இஷ்யூஸ் பெருசாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம அதனுடைய ஆன்சர்ஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதுறதுக்கு டைம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, செகண்ட் பேப்பர் எழுதுறதுக்கு நிறைய பேர் டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறதால அந்த மாதிரி வந்து இருந்திருக்கும். இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூஸுமே வந்து போயிடும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லித்தோகிராஃப்டு மேட்ரு கொடுத்துருக்குறாங்க, இதை லாங் ஹேண்டில் எழுத சொல்லி 30 மார்க்குக்கு. அப்புறம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் வார்த்தைகள் கொடுத்துட்டு அதை ஷார்ட் ஹேண்டில் எழுத சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துட்டு அதை இங்கிலீஷில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எழுதலாம், ஓகே, கஷ்டமாக இருக்குது, எழுதவே முடியாது அந்த மாதிரிலாம் இல்லை, ஈஸியான வார்த்தைகள் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் வாசிக்கிறேன் லித்தோகிராஃபு, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாவோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்களே எப்படி எழுதிருக்கீங்கன்றதை பாருங்கள். லித்தோகிராஃபில் நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியதுன்னா 1 மார்க் போகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது பேப்பர் கரெக்ஷன் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? 30 மார்க் லித்தோகிராஃபிக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க் இஸ் தி key to achieve success and realize our dreams, full stop. It helps us to develop discipline and self-confidence, which are essential qualities for facing any challenges, full stop. When we work hard, we feel a sense of accomplishment and pride in our efforts. இன்னொரு படிக்கிறேன். When we work hard, we feel a sense of accomplishment and pride in our efforts. ஓகே, இந்த ப்ரைடுன்றதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. We should not only work hard but also work smart. In other words, first we must plan what to do, then decide how to do, when to complete our task, and go ahead with our plan. We must plan our work and work our plan. Next என்ன சொல்றாங்க? Hard work also teaches us to be patient and focus our attention on the task on hand. Hard work helps us to develop a strong work discipline, which is necessary for achieving our goals and aspirations, full stop. By working hard,
we can acquire new skills, gain knowledge and build our expertise which will make us more competent and confident. Full stop. Next, hard work gives a sense of accountability and ownership, encourages us to take charge of our lives and our future. It also helps us to develop a growth attitude. இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, growth சொல்லிட்டு growth attitude, allowing us to learn from our mistakes and failures. By hard work, we can show our skill to others and achieve success in our life. Okay. ஸோ கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு பாருங்கள். இது நானும் எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேசோகிராம் கேட்டிருக்கிறாங்க. ஃப்ரேசோகிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கிறதா நம்ம வந்து புக்லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 26 நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பிட்மேன் புக்கில். ஃப்ரேசோகிராஃபி இஸ் த ரைட்டிங் ஆஃப் 2 or more words together without lifting the pen, the resulting outline being called a phraseogram. அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு. ட்ரைஃபோன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. யூனியன் ஆஃப் 3 vowels in 1 syllable. இதுதான் அதனுடைய டெஃபினிஷன். அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? A small tick attached to a diphthong sign represents any vowel immediately following the diphthong. These signs are called triphones because they represent 3 vowels in 1 sign. Okay, எக்ஸாம்பிள்ஸ்க்கு நீங்கள் வந்து டைரி, லாயல், டவல், ஃபியூவர், ராயாட் இந்த மாதிரியான வார்த்தைகள் கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. அப்புறம் ஹவ் ஆர் தி பங்க்சுவேஷன் மார்க்ஸ், ஃபுல் ஸ்டாப்பு, டேஷு, நோட் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் நோட் ஆஃப் எக்ஸ்க்ளமேஷன் அதெல்லாம் எப்படி வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபுல் ஸ்டாப்புக்கு நம்ம ஒரு கிராஸ் சிம்பிள் நம்ம வந்து போடுவோம். டேஷுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி எழுதணும், டேஷ். அதுக்கப்புறமா இன்ட்ராகேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். எக்ஸ்க்ளமேஷன் வந்து இந்த மாதிரி எழுதும். ஓகே, தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேன் சர்க்கிள் எஸ் ஆர் எ ஸ்ட்ரோக் பி ஆடட் டு லூப்ஸ் எஸ்டி ஆர் எஸ்டிஆர், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஆட் பண்ணுவோமான்னு கேட்டிருக்கிறாங்க. எஸ்டி லூப்லையும் இல்லை எஸ்டிஆர் லூப்லையுமே வந்து எஸ் சர்க்கிளோ இல்லைன்னா ஸ்ட்ரோக்கோ ஆட் பண்ணுவோமான்னு கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 44 கொடுத்துருப்பாங்க. ஓகே, தி சர்க்கிள் எஸ் இஸ் added to a final loop as follows: taste, tasties, luster, lusters. ஓகே, இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எழுதணும். அதுக்கப்புறமா how is the shunt hook represented while following s, circle s and ns அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. give examples. என்ன பண்ணணும்னா கூடவே வந்து ஒரு சின்ன ஒரு ஹூக் வந்து அட்டாச் பண்ணிடுவோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லேயே இருக்கிறது தான். பேஜ் நம்பர் 74 வந்து கொடுத்துருக்குறாங்க. when shunt follows the circle s or circle ns, it is expressed by a small hook written on the opposite side to the circle and with the same motion. நீங்கள் வந்து இந்த opposite side to the circle and with the same motion சொல்லிட்டு எழுதுறீங்கன்னா போதுமானது. டெசிஷன் அண்ட் டிஸ்பென்சேஷன் புக்கில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பொசிஷன், டிரான்சிஷன் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்ஸ் வென் தி டவுன்வர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹெச் இஸ் யூஸ்டு. எப்போல்லாம் டவுன்வர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹெச்லாம் யூஸ் பண்ணலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஹெச் வந்து தனியாக வரப்போ நம்ம வந்து டவுன்லோட் ஃபார்ம் ஹெச் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹெச் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ், எம் ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் வந்து வரப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கே சவுண்டோ கே சவுண்டோ இல்லைனா எம் சேர்ந்து வரப்போயோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அப்வர்டு எல்லோ இல்லைனா வந்து ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ்க்கு அப்புறமா ஹெச் வந்துச்சு அப்படின்னா நம்ம டவுன்லோட் ஃபார்ம் எழுதுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்ற மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். when is Halding principle not employed, give examples கேட்டிருக்காங்க. ஃபைனலாக ஹால்விங்னா என்னது, நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து பாதியாக எழுதுறது. ஓகே, அந்த டி சவுண்டோட வார்த்தைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹால் பண்ணி எழுதலாம். இதுவே டி சவுண்டுக்கு அப்புறமா இல்லைனா டி சவுண்டுக்கு அப்புறமா வவ்வல் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், ஹாலிங் பிரின்சிபல் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் வந்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க.
அதுக்கப்புறமா வந்து டீக்கு முன்னாடி ட்ரைஃபோனுக்கு அப்புறமா டி சவுண்டோ இல்லைனா டி சவுண்டோ இமீடியட்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபைட்டுக்கு நம்ம வந்து ஹாலிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம். இதே ஃபயாட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ட்ரைஃபோனுக்கு அப்புறமா இமீடியட்டாக வந்து டி சவுண்டு வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், ஹாலிங் பிரின்சிபல் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா டிஸ்டிங்டிவ் அவுட்லைன்ஸ் நம்ம வந்து பெறறதுக்காக ஹாலிங் பிரின்சிபல் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சீக்ரெட்டுன்ற வார்த்தையும் சாக்ரெட்டுன்ற வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஹாலிங் எழுதினாலும் சரி, ஃபுல் ஸ்டாக்ஸ் எழுதினாலும் சரி. அதனால ஒன்றுத்துக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்னா ஹாலிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்றுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இன்இவிட்டபிள், அன்அவாய்டபிள் அந்த ஸ்ட்ரோக்ஸ்க்கு. அதுக்கப்புறமா வெறுமனே ரே சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஹால் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அது வந்து அண்டு ஷுட்ன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி வெறுமனே வந்து ரே சவுண்டு கூட எஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஹால் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அதுவுமே கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. அவர்ஸ்ன்ற வார்த்தை கூட. ஸோ அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஹாலிங் பிரின்சிபல் எப்போல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, ஸ்டேட் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஹவு ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை எம்ப்ளாயிங் தி ஃபர்ஸ்ட் 2 or 3 ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் தி ஃபுல் அவுட்லைன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன்ஃபார்ம் அப்படின்ற வார்த்தையில நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், எம்மை நம்ம வந்து எழுத மாட்டோம். வெறுமனே இன் போட்டு எஃப் மட்டும் ஸ்ட்ரோக்ஸ் தான் எழுதுவோம். அதே மாதிரி பை மீடியல் ஒமிஷன் இன்டெலிஜென்ஸ் அந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, இதுவுமே நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க புக்கில். பேஜ் நம்பர் 168 வந்து பார்க்கலாம். ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் சாப்டரில் வந்து இருக்கும், நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம். ஓகே, பர்ஃபார்ம், அட்வர்டைஸ், ரெகுலர் இந்த வார்த்தைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 or 3 ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் தான் எழுதுவோம். அதே மாதிரி பை மீடியல் ஒமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸு, சிம்பத்தேட்டிக், சாட்டிஸ்ஃபேக்டரி இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி லாஜிக்கல், மென்ட்டு, லீ இந்த வார்த்தைலாம் வந்து எப்படி சஃபிக்ஸில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பேஜ் நம்பர் 133 இருக்கும். லாஜிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் டிஸ்ஜாயிண்ட் ஜே நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, மித்தாலாஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ஜாயிண்ட் ஜே நம்ம வந்து எழுதுவோம். அதே மாதிரி மென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எம்மை ஹால் பண்ணி அதில் வந்து என் ஹூக் வந்து போட்டிருப்போம். இல்லை அப்படின்னா என்னை வந்து ஹால் பண்ணி எழுதிருப்போம், எங்கெங்கெல்லாம் எழுத முடியலையோ. அதுக்குமே நம்ம வந்து எக்ஸாம்பிள் அக்ரிமெண்ட் வந்து கொடுக்கலாம், இம்ப்ரிசன்மெண்ட், ப்ரிஃபர்மெண்ட் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி லீ எப்படி வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஆர் டிஸ்ஜாயிண்ட் எல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெண்ட்லின்றதுல நம்ம வந்து டிஸ்ஜாயிண்ட் எல் வந்து எழுதுவோம். அதே மாதிரி சீஃப்லின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியே வந்து எழுதுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸுமே வந்து ரொம்ப டஃப்பாலாம் வந்து கேட்கல இந்த 40 மார்க்குக்கு. இதெல்லாம் மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அப்புறமா வந்து ரைட் இன் ஷார்ட் ஹேண்ட் இதில் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுலையுமே வந்து எல்லா வார்த்தையுமே ஓரளவு சிம்பிளாக தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு பாருங்கள். இப்போ வைட்டல் அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து வைட்டல் இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இப்படி எழுதலாம் தப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். ஓகே, ஆனால் இப்படி எழுதுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து எழுதலாம். அதே மாதிரி ரெசஸ் அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா, ரெசஸ் வவ்வல் இப்படி வச்சுக்கிறது. அப்புறம் 3வது ஃபின்ஸ் இப்படி நம்ம வந்து எழுதணும். அதே மாதிரி அன்அவாய்டபிள் இந்த மாதிரி எழுதணும், அன்அவாய்டபிள். அதுக்கப்புறம் 5th வேர்ட்ஸ் ஒர்த் அது எப்படி எழுதணும் அப்படின்னா வேர்ட்ஸ் ஒர்த். இதெல்லாம் புக்லேயே இருக்கிறது தான். ஓகே, வேர்ட்ஸ் ஒர்த். நெக்ஸ்ட்டு 6வது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசம்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பர்ரு போட்டு சம்மு போட்டு டிவ், இந்த இம்மு வந்து கொஞ்சம் அழுத்தி எழுதியிருக்கணும். அப்புறம் ஜஸ்டிஃபிகேஷன் கிராமலாக் தான், ஜே போட்டு அதிலே செஷன் போட்டிங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன். 8 ஓவர் அதுவுமே வந்து கிராமலாக் தான், வர்ற ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதுனீங்கன்னா அது வந்து ஓவர். 9வது தேர்ஃபோர் இதுவுமே கிராமலாக் தான், தர்ரை வந்து டபுள் பண்ணி த்ரூ லைனில் எழுதுனா போதுமானது. அப்புறம் இன்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸில் நம்மளுக்கு வந்து இருக்கும். இன்ஃபார்ம் ஸ்டோக் எழுதிட்டு அதில் மறு எழுதுனீங்கன்னா இன்ஃபார்மர். இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான், இன் போட்டு ஷா போட்டு அதில் எஸ் சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா இன்சூரன்ஸு. 12 வந்து டிஃபெக்டிவ், டி போட்டு எஃப் ஹூக் போட்டு கே போட்டு அதில் ஒரு வி ஹூக் போட்டிங்கன்னா டிஃபெக்டிவ். வி ரெக்ரெட், வி போட்டு கர் போட்டு டி போட்டிங்கன்னா வி ரெக்ரெட். 14 தே வேர், தே போட்டு இந்த வே சவுண்டை டபுள் பண்ணி இல்லைங்கன்னா தே வேர். அப்புறம் 15வது
இஃப் ஹி ஷுட் நோ, இஃப் போட்டு ஹீக்கு டிக்கு தி போடணும், ஷுட் நோ, இஃப் ஹி ஷுட் நோ. ஆல்மோஸ்ட் இதில் வந்து எல்லாமே ஒரு 10 வார்த்தைகளுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் எத்தனை எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த வார்த்தைகள்லாம் இங்கிலீஷில் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வார்த்தை ரிவெஞ்ச், ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சா பெஞ்ச். ஓகே, ஃபஸ்ட்டு வார்த்தை ரிவெஞ்ச், செகண்டு சா பெஞ்ச், மூணாவது வார்த்தை ப்ரெஸ்கிரைபர், ப்ரெஸ்கிரைபர், நாலாவது வார்த்தை ஃபுல்லர், அஞ்சாவது தெரியலைங்க, நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல அது. இப்போ அஞ்சாவது யாருன்னா கரெக்டாக எழுதி எதனா வார்த்தைகள் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அது வந்து சொல்லுங்கள். ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவோக்கு, ஏழாவது வந்து ஏபிள் டு, பில்டுன்னு எழுதிருக்கக்கூடாது, ஏபிள் டு, எட்டாவது வந்து திங்கு, ஒன்பதாவது பர்டிகுலர், பத்தாவது இன்டெலிஜிபிள், 11வது டிஃபிஷியன்ட், டெஃபிஷியன்சி அந்த மாதிரி, 12வது சஃபிஷியன்ட், சஃபிஷியன்சி அந்த மாதிரி எழுதிக்கலாம். 13வது வந்து அவங்க வித்து த்ரூ தி லைனில் வந்து ஈச் மாதிரி இருக்குது, இது டபுளிங் பண்ணியிருக்கிறதால வித் ஈச் அதர் வருமானு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கீ வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 14வது ஐ போட்டு இத்து போட்டிருக்கிறாங்க, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. ஓகே, ஐ தேங்க்ஸ் அந்த மாதிரி வராது, ஐ திங்க். இப்போ இதுவே டபுள் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா ஐ திங்க் தேர் இஸ் அந்த மாதிரி எதுனா வந்து கொஞ்சம் யோசிக்கலாம். 14வதும் தெரியல. அப்புறம் இதுவுமே வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டிருக்காங்க, ஐ ஹாவ் தீன்னு நினைக்கிறேன், இதுவும் வந்து ஷுவராக வந்து தெரியல. இந்த ஸ்டோக்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து வார்த்தைகள் கேட்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தான் வந்து ஷுவராக தெரியுது, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஓகே, இதுலையுமே ஈஸியாக நீங்கள் ஒரு 10 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 15க்குமே ஆன்சர் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக இப்படி தான் வந்து February 2025 ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கைடு வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்டர் எப்படி இருக்குது, அப்புறம் சீனியர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் செகண்ட் பேப்பர் எந்த அளவு எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ.